பாவம் மனுஷன் ஏன் செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. அவனுடைய இயற்கையினுடைய விளைவாக செய்கிறான். அதனை நம்ம பாவ அடிமைத்தனம், ஸ்லேவரி ஆஃப் சின் அப்படி சொல்கிறோம். வாலிப வயதுகளில் இருக்கும் பொழுது பாவத்தினுடைய மேலாண்மை ஆளுகை அதிகமாக இருக்கும். வாலிப வயதில் இருக்கிறவங்க தான் பாவத்தினுடைய ஆளுகை என்ன செய்வாங்க, அந்த அடிமைத்தனத்தை அதிகமாக தங்களிடத்தில் உணர்வாங்க. அவர்களைத்தான் பாவம் அதிகமாக ஆட்கொள்ளும். அந்த பாவம் கொடுக்கிற பல விஷயங்களை ஒன்று என்னன்னு சொன்னால், பாவம் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பாவம் சந்தோஷத்தை கொடுக்குமா? கேன் சின் கிவ் அஸ் ஜாய்? கொடுக்கும். அதனால தானே உலகம் என்ன செய்கிறது, நிறைய காரியங்களில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தை ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மிக மிக முக்கியமான ஒரு காரணம், அதில் எஸ்பெஷலி அதாவது when they are யங், அவங்க இளமையாக இருக்கும் பொழுது ஏன் செய்கிறாங்கன்னா, பாவம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் தேவனுக்கு உகந்ததல்லாதது, தேவனுடைய பார்வையில் சரியில்லாதது, அவ்வளோதான் அதனுடைய விளக்கம். தேவனுடைய ஆளுகை இல்லாதனுடைய விளைவானது. புரிகிறதா? இப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியங்களை வாலிபர்கள் அதிகமாக செய்கிறாங்க. அதனுடைய காரணம் பார்த்திங்கன்னா, அது அவர்களுக்கு என்ன கொடுக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. தட் கிவ்ஸ் தம் ப்ளஷர், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. அதனால் அந்த உற்சாகத்தை, சந்தோஷத்தை, அந்த ஒரு விதமான குதூகல உணர்வை அது கொடுக்கும் பொழுது நாம் போதனைகள் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரிலாம் செய்யாத, இந்த மாதிரிலாம் பழகாத, இந்த மாதிரிலாம் போகாத அப்படி சொல்லுகிற பொழுது அது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக. ஏன்னா அவங்க அதை ஒரு கடமையாக செய்யலை இல்லையா? பாவம் செய்யாமல் வாழ முடியாதுப்பா, பாவம் செஞ்சால் வாழணும் டெய்லி, அது நம்முடைய டெய்லி ஒரு டியூட்டி அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவர்களுக்கு அதில் என்ன இருக்குது, ஒரு தூண்டு விசை இருக்குது, ஒரு டெம்ப்டேஷன் இருக்குது. அவங்கள ஏதோ ஒன்று ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அது அவங்களுக்கு என்ன கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. சந்தோஷத்தை கொடுக்கறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாவத்தை செய்ய போகிறாங்க. அது வாலிபர்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் செய்கிறோம். ஆனால் நம்ம வாலிப பிள்ளைகள் பேசுகிறனால வாலிபன்ற வார்த்தை என்ன செய்கிறேன், அதனால் கேட்குறவங்க எல்லாம் பரவாயில்ல, இது வாலிபர்கள் சம்மந்தமான விஷயம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாமல் எல்லாருக்கும் இது காமன் தான். பாவம் ஏன் அதிகமாக விரும்பப்படுகிறது, பாவம் ஏன் செய்யப்படுகிறது, பாவத்தை விட்டு ஏன் விலக முடியலை, பாவத்தை விட்டுலாம் தேவனுக்கு உகந்ததல்லாதது, சரியில்லாதது, தேவனுடைய பார்வையில் தரவற்ற குறைவாக இருக்கிறது, இதை ஏன் தவிர்க்க முடியலைன்னு சொன்னால் அதில் என்ன கிடைக்குது, ஒரு பெரிய ப்ளஷர், ஒரு பெரிய ஜாய் கிடைக்குது. அதனால் என்ன நடக்கிறது, அதை விரும்புகிறோம். கண்கள் அதுக்காக என்ன செய்யணும், அந்த பாவம் சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய எல்லா சரீர இயக்கங்களும் அதில் ஈடுபடுகிறது. ஏன்னா நிறைய சந்தோஷம் எது வழியாக வருது, கண்கள் வழியாக வருது. அப்போ அந்த டெம்ப்டேஷன், உன் கண்களை நல்லா என்ன செய்ய, திறந்து பார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இரு அப்படி சொல்லிட்டு நிறைய காரியங்களை பார்க்கும்படியான தூண்டுதல் வருகிறது. டெம்ப்டேஷன் டு see different types of things. அப்போ அது ஒரு காட்சியாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்த நிறைய காணொளி, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அந்த கண்கள் பார்க்கும் பொழுது என்ன கிடைக்கிறது, மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கிது. சந்தோஷம் கிடைக்காமல பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க, அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து யாராவது என்ன பார்க்குறாங்களா, அப்படி பார்க்காத வேலை என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இரவிலும் பகலும் கணவனுக்கு தெரியாமல் மனைவி பார்க்க, மனைவிக்கு தெரியாமல் கணவன் பார்க்க, பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் பார்க்க, பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோருக்கு பார்க்க, சட்டசபையில் உட்காந்துலே பார்த்துருக்குறாங்களே, பார்லிமெண்ட்டில் உட்காந்துலே பார்த்துட்டு இருக்கிறாங்களே, கட்சியினுடைய ரொம்ப முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க செல்ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி செய்தி தள்ளலாம் வருது, அப்படி தானே? அங்கே அந்த மாதிரி முக்கியமான விஷயம் ஓடிட்டுருக்குது. இவங்க என்ன, இவங்க வீடியோ, இவங்க மொபைலில் என்ன ஓடிட்டுருக்கு, வேறு ஒரு விஷயம். அப்புறம் கேட்டால், இல்லை நான் எதிர்ச்சியாக கையை வச்சேன். ஆமாம், எதிர்த்து நீ டவுன்லோட் பண்ணி வச்சது என்ன ஆயிடுச்சு, இல்லைன்னா ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன ஆயிடுச்சுது, உன் தெரியாதனமா கை வச்சுட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வில்லிங்காக வைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஏற்கனவே நீ அதில் ஈடுபட்டிருக்கிற, ரைட், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அப்போ கண்கள் வழியாக பாவம் என்ன செய்கிறது, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தூண்டுகிறது. காதுகள் வழி, இப்போ காதில் மாட்டிக்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் பாகல இதை சொல்லுவேன். இப்போ கலாச்சாரத்தின்படி பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பெண்கள் ஒரு தாலி கட்டுவாங்க, பெண்களுக்கு தாலி கட்டுவாங்க நம்ம தமிழ் கலாச்சாரப்படி. அவங்க கழுத்தில் பார்த்தா என்ன இருக்கும்,
ஒரு தாலி கிடக்கும். இப்போ நிறைய பேர் இந்த மொபைலை கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட் ஃபோனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குது? கழுத்தில் எப்போவுமே இன்னொரு கயிறு தொங்குது. தேவையானவங்களுக்கும் தொங்குது. இப்போ ஸ்விக்கி சொமேட்டோக்காரனுக்கு தேவை, ஏன்னா அவனுக்கு திடீர்னு வரும் ஆர்டர் வரும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், அவன் வந்து தொங்க விட்டு தான் ஆகணும். ஒரு வேறு வேலை கிடையாது, வேறு வழி கிடையாது. வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு திடீர்னு என்ன வரும்? இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஆனால் சாதாரணமான ஆளுகளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இப்போ யாரையுமே நம்ம கூப்பிட்டு அவங்களுடைய கவனத்தை என்ன செய்ய முடியலை. முதலாவது நம்ம முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. முதல்ல அவங்க என்ன காதில் மாட்டிக்கிறத பார்க்கணும். காதெல்லாம் கிளியராக தான் இருக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும். அது இந்த காலத்தில் டிவைஸை கண்டுபிடிக்க முடியலை. அதனால் தெளிவாக பார்த்து தான் அவங்கள வந்து அலோ அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தன் பார்த்து நம்ம அலோ சொல்கிறப்பல நம்மளை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்? மெண்டல் நினைப்பான். ஏன்னா இந்த ஆள் என்ன செய்ய மாட்டான், திரும்பி பார்க்க மாட்டான். அவன் என்ன பார்க்குறான், இவன் என்ன செய்யறான், என்னமோ புலம்பிகிட்டே போகிறான் அப்படின்னு. ரைட், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காதுகள் வழியாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது மயக்குகின்ற இசை, மயக்குகின்ற பாடல்கள். எதுவுமே கேட்கக்கூடாது நான் சொல்ல வரல. நிறைய எக்ஸஸாக கேட்குறோம், அப்படி தானே? எக்ஸசிவாக கேட்குறோம், அளவுக்கு அதிகமாக கேட்குறோம். சாப்பிட்ற வேலையும் கேட்குறோம், டீ சாப்பிட்ற வேலையும் கேட்குறோம், டாய்லெட் போகிற வேலையும் கேட்குறோம், பாத்ரூமில் இருக்கலையும் கேட்குறோம். எப்பொழுதும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது என்ன கொடுக்கறது? ஒரு விதமான மயக்க உணர்வை கொடுக்கறது இல்லையா? அந்த மயக்க உணர்வு அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு கிளுகிழுப்பான சந்தோஷத்தை கொடுக்கிறது. எனவே என்ன செய்கிறார்கள்? எப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல் சரீரம் வழி நல்லா சாப்பிடு, ட்ரிங்க்ஸ் போடு, சிகரெட் பிடிச்சிக்கோ, ஆண் பெண்கள் மாறி மாறி பழகிங்க, தப்பாக நான் அந்த மாதிரி உறவுகள்லாம் வச்சிங்க, அது மாதிரி பணம் நாடு, பொருளை நாடு, புகழை நாடு, தவறான நட்புகளை உருவாக்கிக்கொள். இதெல்லாம் எப்படி வருகிறது? இதெல்லாம் என்ன கொடுக்குறது? பணம் சந்தோஷத்தை கொடுக்கறது, பொருள் சந்தோஷத்தை கொடுக்கறது, புகழ் சந்தோஷத்தை கொடுக்கறது, பப்ளிக்கில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதுபோல் உறவுகள், எதிர்பாலின உணர்வுகள், இப்படி பலவிதமான கால் இல்லைன்னா சேம், அதை ஒரே இனமாக இருந்தாலும் சரி, இன்னும் பல நண்பர்களோடு சேர்ந்து என்ன செய்யலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம், ஊர் சுற்றலாம், பல்வேறு விதங்களில் ஜாலியாக இருக்கலாம். என்றைக்கும் இவைகளெல்லாம் சந்தோஷம் கொடுக்கறதுனால அவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ கேட்கக்கூடாது, இப்படிலாம் பார்க்கக்கூடாது, இப்படிலாம் பழகக்கூடாது, இப்படிலாம் காசுப்படுறதுக்கு ஆசைப்படக்கூடாது, இப்படிலாம் நீ ஊர் சுற்றக்கூடாதுன்னு சொன்னால் அவனால் முடியலை. ஏன் முடியலை? இவைகளெல்லாம் அவனுக்கு என்ன கொடுக்கிறது? சந்தோஷம் கொடுக்கிறது. எனவே பாவம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறபடினால அந்த சந்தோஷத்தை தவிர்க்க முடியலை. இப்போ இதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்க போகிறோம். பாவம் என்பது தேவனுக்கு உகந்ததல்லாத விதமாக மனிதன் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்வது, ஆரோக்கியமற்ற விதமாக தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்வது, தேவனுக்கு ஏற்காத வழிகளில் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்வது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த விதமாக ஒரு மனிதன் தன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும் வாலிப வயதில் பல்வேறு விதமான எப்பொழுதும் இசை, எப்பொழுதும் பல்வேறு விதமான காட்சிகள், எப்பொழுதும் கேம்ஸு, எப்பொழுதும் நண்பர்கள், எப்பொழுதும் வேறு விதமான உறவுகள், இந்த விதமாக போய்கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆரோக்கியமான வழிகளில், நலமான வழிகளில் வருகிற சந்தோஷத்தை இவனால் என்ன பண்ண முடியாது, விரும்ப முடியாது. அவன் அதை என்ன செய்வான்? நெக்லெக்ட் பண்ணுவான், அதை டெஸ்பைஸ் பண்ணுவான், அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி தானே? இப்போ ஒரு பக்கம் நல்ல என்ன சொல்ல, பிரியாணி வச்சுருக்குறோம், கிரில் வச்சுருக்குறோம், அது இதுன்னு ஊருப்பட்ட வெஸ்டர்ன் ஐட்டெல்லாம் வச்சுருக்குறோம். வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் சாப்பிடாதப்பா, நீ என்ன பண்ணு, இதையெல்லாம் சாப்பிடு அப்படின்னு ரொம்ப குவாலிட்டி ஃபுட், ரொம்ப ஆர்கானிக் ஃபுட் வச்சுருந்தா அவன் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டான். அதில் தான் அவன் மாசி இருக்குது. அவனால் இதை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. புரிகிறதா? இப்பொழுது ஒன்று வேண்டாம், வாலிப பிள்ளைகள்கிட்ட போய் பைபிளை படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கெல்லாம் போ, நான் மீட்டிங்கில் கலந்துக்க, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேளு அப்படிலாம் சொன்னால் அவனுக்கு அதில் என்ன இருக்காது? ஏன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது? அவன் வேறு விதமாக தன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த சந்தோஷம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. அவன் காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற, எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கிற, எப்பொழுதும் பழகி கொண்டிருக்கிற, எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த வித்தியாசமான ஒரு ப்ரெஷர் என்ன செய்கிறது? அவனுக்கு விசேஷமான ஒரு மயக்கத்தை கொடுக்குறபடினால அவனிடத்தில் போயிட்டு நீ இந்த மாதிரி பைபிள் படித்து சந்தோஷமாயிரு, ஜெபம் பண்ணி சந்தோஷமாயிரு, சர்ச்சுக்கு வந்து சந்தோஷமாயிரு அப்படி சொன்னால் அவனுக்கு இதெல்லாம் என்ன செய்வதில்லை, ஒரு முக்கியமான விஷயமாகவே தோன்றுவதில்லை. இப்பொழுதோட வாலிப பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் வில்லிங்காக அமர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர், அம்மா அப்பாவுக்காக,
அவங்க வந்து வரலைன்னு என்ன பண்ணுவாங்க, திட்டிகிட்டே கிடப்பாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், பாவ வழிகளில் வருகிறதான சந்தோஷங்கள் இருதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறபடினால நலமான வழிகளில் வருகிற சந்தோஷத்தை என்ன பண்ண முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. நீங்கள் நல்ல கரிசோறு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிற சாதாரணமாக நல்ல உணவுகளை கொடுத்தா உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி தானே? இதுதான் கதை. இரண்டாவது இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், இவைகளெல்லாம் பாதகமான பக்க விளைவை உருவாக்கும். சாப்பிட்றவள டேஸ்ட்டாக தான் இருக்கும், சாப்பிட்றவள என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்ட பிறகு தான் பிரச்சனை வருது. நிறைய பேர் அப்படி தான் மூக்கை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, பிடின்னு பிடிப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட்டுங்க ரைட்டுங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி தானே? எந்த வீட்டுக்கு போனாலும் பாத்ரூம் இந்த சைடா அந்த சைடா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. காரணம் என்ன, சாப்பிட்றவள நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது. உள்ளே போனால் அது என்ன பண்ணுது, விரும்பி சாப்பிடப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் அந்த உணவுகள் மனிதனுடைய சரீரத்துக்கு உகந்ததாக இல்லாத காரணத்தினால நீ விருப்பத்துக்கு நீ எப்படி சாப்பிட்டாலும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது, அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது சொல்லி நம்முடைய பாடி மெக்கானிசம் என்ன செய்கிறது, எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணுது. அதனுடைய விளைவாக அவனுக்கு பலவிதமான பாதகமான காலம் வருகிறது. அது மனதை பாதிக்கிறது, அது உடலை பாதிக்கிறது, அது உன்னுடைய உறவுகளை பாதிக்கிறது, அதனுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது, உன்னுடைய முன்னேற்றத்தை பாதிக்கிறது. இது விளைவு. எதனுடைய விளைவு? தேவனுக்கு உகந்ததல்லாத வழிகளில் உன்னை சந்தோஷப்படுத்தி கொள்வதனால ஒரு நாள் உன்னுடைய மனமும் கெடும், உன்னுடைய உடலும் கெடும், உன்னுடைய உறவுகளும் கெடும், உன்னுடைய குடும்ப சூழல்களும் கெடும், உன்னுடைய எதிர்காலமும் கெடும். மூன்றாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் தங்கியிருக்கும். தேவனுக்கு உகந்ததல்லாத வழிகளிலே வாழ்க்கையில் நம்மை சந்தோஷப்படுத்தி கொள்வதற்கு there are so many ways. ஆனால் அந்த விதமாக சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் மேலே தேவ கோபம் ஒரு பக்கம் என்ன செய்யும், எப்பொழுதும் தங்கியிருக்கும். பிரசங்கி 11ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை மட்டும் பார்ப்போம். பிரசங்கி 11:9. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிபனே உன் இளமையிலே நீ சஞ்சலப்படும் சொல்ல முடியாது. இளமையிலே என்ன செய், சந்தோஷப்படும். உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். வாலிப நாட்களில் நீ அப்படியே துக்கமா இருந்தா சொல்ல முடியாது. வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை என்ன செய்யட்டும், பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பைபிளே நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நடன்னு தான் சொல்லுது. அது அவருடைய எழுத்தாளுமை சொல்லுகிற விதம் அது என்ன சொல்ல வேணா, நீ விரும்புகிற மாதிரி செய்யப்பா, நீ எங்கே போகணுமோ அங்கே போ, என்ன செய்யணும் நீ விரும்புகிற செஞ்சுக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, கடைசியில் என்ன நடக்கும், உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. கடைசி வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆனாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். நீ எந்த விதத்தில் உன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளலாம். உன் தாய்க்கு தெரியாமல் நீ உன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளலாம், உன்னுடைய தந்தைக்கு தெரியாமல் உன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளலாம், உன்னுடன் உடன் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் உன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் உன்னை என்ன செய்வார், நியாயத்திற்கு கொண்டு வருவார். அதனால் தேவனுடைய கோபம் அங்கே இருக்கின்றது. இந்த 3 பின்விளைவுகள் கவனிச்சிங்களா? எத்தனை பின்விளைவு? பாவம் சந்தோஷமாக இருக்கிறதுனால தவிர்க்க முடியலை. ஆனால் பின்விளைவு என்ன, நல்ல சந்தோஷங்களை ஏற்று விரும்புறதுக்கு முடியாமல் போயிடுது. இரண்டாவது, அது நமக்கு பலவிதமான நெகட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வருகிறது, பாதகமான பக்க விளைவுகளை உருவாக்குறது. மூன்றாவது என்ன செய்கிறது, தேவனுடைய கோபத்தை கொண்டு வருகிறது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம வாலிப பிள்ளைகளாம் அட்வைஸ் பண்ண வேண்டியதான். பிள்ளைகளே என்ன செய்யுங்க, அதுக்கு தப்பான வழியில் சந்தோஷப்படாதீங்க, தப்பான பாட்டெல்லாம் கேட்டு உட்காந்துருக்காதீங்க, சும்மா கேம்ஸ்னு அதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்காதீங்க, நண்பர்களோடு தேவையில்லாத விதமாக என்ன செய்யாதீங்க, நீங்கள் நேரங்களை செலவழிக்காதீங்க, தவறான உறவுகளுக்குள்ளே போகாதீங்க, தப்பான நட்புகளுக்குள்ளே போகாதீங்க. அப்படி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இது என்ன அட்வைஸ் தெரியுமா? இந்த அட்வைஸுடைய தரம் என்ன? ஒரு டேபிளில் பிரியாணி இருக்குது, அப்புறம் பலவிதமான ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, 65 இருக்குது, அப்புறம் தந்தூரி அது இதுன்னு ஊறுப்பட்ட ஐட்டம் இருக்குதுன்னு வச்சிங்களா, எல்லாம் அங்கே இருக்குது. வாலிபனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், சாப்பிடாதப்பா, இதெல்லாம் என்ன செய்யாத, நீ சாப்பிடாத தப்பு, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும், உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும், வயிறு கெட்டு போயிடும். அவன் பார்க்குறான் டேபிளில் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கு, ஹீ ஸோ ஹங்க்ரி, ரொம்ப பசியாக இருக்கிறான். பசியாக இருக்கிறவள போதகர் என்ன போதனை பண்ணுறாரு, இவைகளெல்லாம் சாப்பிடாதிருப்பாயாக, இவைகளெல்லாம் சாப்பிட்டா உனக்கும் கேடு, கடவுள் உண்மையில் என்ன செய்வார், தண்டனை கொண்டு. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், பாவம் செய்யாத என்று சொல்லி
வாலிப பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது? போதனைகளை கொண்டு பாவம் செய்கிறது தடுக்க முடியாது. அவங்க ஏன் பாவம் செய்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு பசி இருக்குது. அந்த பசியை தணிக்கிறதுக்கு தான் பாவம் செய்கிறாங்க. அதுதான் காது வழியாக, கண் வழியாக, மன வழியாக, சரீரம் வழியாக பல்வேறு விதமான கொண்டு வருகிறாங்க. அவர்களை செய்யாதேன்னு சொன்னால் நீ பட்டினியாயிருன்னு சொல்கிறதா அர்த்தம். அது கடினமான காரியம். அப்போது இதற்கு என்ன பதில் சொன்னால், வாலிப பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருங்கிற போதனை கேட்டுக்கிட்டு ஒழுக்கமாக டிசிப்ளின்டாக ரொம்ப ஆர்டராக இருக்கிறதில்ல. அவர்கள் இந்த சந்தோஷத்திற்கு பதிலாக தங்களை உண்மையாக சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் வருகின்ற சந்தோஷத்தை ஒரு வாலிபன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், எத்தனை போதகர்கள் போதித்தாலும், எத்தனை பிரசங்கிமார்கள் பிரசங்கித்தாலும், அந்த போதனைகளை அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள முடியும், அப்ரிசியேட் பண்ண முடியும். அதை என்ன செய்யணும்? அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ளே பசி இருக்குது. அவர்களுக்குள் மட்டுமில்லை, எல்லா வயதினருக்குள்ளும் அது இருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சரியாக உங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், பாவம் தருகிற சந்தோஷத்தை உங்களால் மறக்க முடியாது. டிவி தருகிற சந்தோஷம் உங்களால் மறக்க முடியாது. ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வருகிற பலவிதமான பொழுதுபோக்கு தருகிற சந்தோஷங்களை மறக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் செல்ஃபோனோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க, ஸ்மார்ட் ஃபோனோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க, எப்பொழுதும் கேட்குறது ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க, எப்பொழுதும் எதையோ பார்க்க ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க. ஆனால் யுவர் ஸ்பிரிச்சுவல் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற சந்தோஷத்தை பெறவில்லை. அனுதின வாழ்க்கையில் தேவனால் நீங்கள் மகிழவில்லை, உங்களுடைய ஆத்துமா பூரிப்படையவில்லை. அதனால் எப்பொழுதும் இதன் வழியாக வருகிறதையே டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால தான் எப்போ அதே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் த ஜாய் தட் இஸ் கமிங் ஃப்ரம் காட். தேவனால் வருகிற சந்தோஷம் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். வாலிப வயதில் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக வருகிற சந்தோஷத்தை பெற வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்திலே வரக்கடவன், பானம் பண்ண கடவன் ஆண்டவர் அழைக்கிறார் இல்லையா? கர்த்தருக்குள் வருகிற பொழுது சரியான வழியில், சரியான விதத்தில் ஆத்துமா என்ன செய்கிறது? திருப்தி அடைகிறது, கர்த்தருடைய ஐக்கியத்தினால் சந்தோஷப்படுகிறது. இந்த சந்தோஷம் வாழ்க்கைக்குள்ளே வருகிறவல்ல, தவறான வழிகளில் வருகின்ற சந்தோஷங்களை வேண்டாம் என்று சொல்லும்படியான ஒரு தூண்டுதல் வருகிறது. இது நடக்கலைன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, அவங்கள ஒழுங்குபடுத்த முடியவே முடியும். எனவே ஒரே ஒரு வழி தான், நம்முடைய போதனைகளில், நம்முடைய கட்டுப்பாடுகள் அல்ல, நம்முடைய பலவிதமான கட்டாயப்படுத்துகிற உபதேசங்கள் அல்ல. கர்த்தரை வாலிப பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அருமையான வாலிப பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பெற்றுக்கொள்ளும். எதற்கென்று சொன்னால், உங்களை உண்மையாக சந்தோஷப்படுத்துவதற்கு, சரியாக சந்தோஷப்படுத்துவதற்கு, உங்களுடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவதற்கு, உங்களுக்குள்ளே நம்பிக்கை உருவாக்குவதற்கு, உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு, உங்களுக்குள்ளே உண்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்பதை அடையாளப்படுத்தி கொடுப்பதற்கு. அதை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் தவறான விதங்களிலே வருகின்ற மகிழ்ச்சிகளை நீங்கள் எதிர்க்கிற ஆற்றலை பெறுவீர்கள். எனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற செய்தித்தான் பல மாதங்களாக, பல வாரங்களாக தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அவற்றை நீங்கள் சிந்தியுங்கள். வாலிப வயதில் உங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள். கண்கள் மூலமாக வருகிற, காதுகள் மூலமாக வருகின்ற, மனதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற, உங்களை பல்வேறு விஷயங்கள் ஈடுபடுத்தி பெறுகிற இந்த சந்தோஷங்கள் மூலமாக ஒரு நாள் உங்களுடைய மனமும் உடலும், உங்களுடைய உறவுகளும், உங்களுடைய குடும்பங்களும் பாதிக்கப்படுவது மிக நிச்சயமான காரியம். அவைகளுக்கு இதை சென்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வீணாக்கி விடாதபடிக்கு கர்த்தருக்குள் வாருங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அளிக்கிற சந்தோஷத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்கிற பொழுது உலக ரீதியான, பாவ ரீதியான அந்த சந்தோஷம் மேற்கொள்ள ஆற்றலை பெறுங்கள். கர்த்தர் தாமே அவ்விதமாக உங்களை மேன்மையாக நடத்தி ஆசீர்வதிப்போராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.